அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு 100 இம்பார்ட்டண்டான கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஷின் பார்த்தாலே அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த 100 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தரவாக படிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது மொத்தம் புக்கில் இருந்து எடுத்துறது தான். அவுட் சோர்ஸு ஒன்று கூட கொஷின் போல். நீங்கள் எவ்வளோ கொஷின் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களை சமய சீர்திருத்த இயக்கங்கள், சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் என 2 வகைப்படுத்தலாம். ஆமாம், இது கரெக்டு. 2வது, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் ஆகியவை சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் கிடையாது. இது சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த இயக்கம். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் ஆகியவை சீர்திருத்த இயக்கங்கள். இது சீர்திருத்த இயக்கம் கிடையாது, சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம். இது புக்கில் டாப்பிக்கில் நான் நடத்த சொல்லியிருப்பேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இது இப்படியே மாற்றி ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் சரி. 2வது கொஷின் பார்ப்போம். கூற்று ஏ, ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டையும் உருவ வழிபாடு எதிர்ப்பையும் போதித்தார். காரணம், உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை உபதேசிப்பதாக கூறினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று காரணம் சரியான விளக்கமாகும். 3வது கொஷின், தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1829. ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி எனும் உடன்கட்டை ஏறுதலுக்கு போராடி இருப்பார். அதன் காரணமாக வில்லியம் பெண்டிங் 1829 சட்டம் இயற்றியிருப்பார். 4வது கொஷின், ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவி கல்கத்தாவில் ஒரு கோவிலை எப்போது திறந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1828 ஆகஸ்ட் 20. 5வது கொஷின், தொடக்கத்தில் எதுவுமில்லை, எல்லாம் அல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் என்ற நம்பிக்கையை பற்றி 4 கொள்கைகளை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் இ, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். 6வது கொஷின், கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 1857. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1866 விலகிட்டு இருப்பார். விலகின ஆண்டு, விலகல். ஓகேங்களா? 1857 ஜாயின் பண்ணியிருப்பார். 66 விலகியிருப்பார். 7வது கொஷின், கேசவ சந்திர சென்னின் அமைப்பிலிருந்து பிரித்து சாதாரண சமாஜ் அமைப்பை நிறுவியதற்கான முக்கிய காரணம் என்ன? அதுக்கான காரணம் கேசவ சந்திர சென் தனது 14 வயது மகளை ஒரு இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுப்பார். குழந்தை திருமணத்தையே ஆதரிக்கிற மாதிரி பண்ணியிருப்பார் இவர். ஆப்ஷன் இ. 8வது கொஷின், இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என்று வாதிட்டு விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்த வங்காள சீர்திருத்தவாதி யார்? வங்காள சீர்திருத்தவாதி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆப்ஷன் ஆ, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்த கொஷின், 9வது கொஷின், பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1856. ஆப்ஷன் ஆ. அதே மாதிரி விதவை மறுமண சங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே 1861. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் புரிஞ்சு வச்சுங்க. இது சங்கம், இது சட்டம். ஓகேங்களா? அடுத்த கொஷின், 10வது கொஷின்,
முதன்முறையாக திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அதன் படி நிர்ணயம் செய்யப்பட்ட வயது என்ன? ஆப்ஷன் வந்து ஆ 1860 அதன்படி 10 வயது நிர்ணயம் செய்தாங்க. ஓகேங்களா? 11வது கொஷின். பொறுத்துக. திருமண வயது உயர்வு ஆண்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல் திருமண வயது சட்டம் இப்போ தான் பார்த்தோம். எந்த ஆண்டு? 1860. வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு 1891. வயது 13ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு 1825. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929. இது 1925, இது 1929. ஆப்ஷன் வந்து ஆ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. அடுத்த கொஷின். பம்பாயில் 1867 பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? பிரார்த்தனை சமாஜம். ஆப்ஷன் டாக்டர் ஆத்மாராம் பாண்டரங். பிரார்த்தனை சமாஜம். 13வது கொஷின். மகாதேவ் கோவிந்தரானடே நிறுவிய அமைப்புகள் அவற்றின் ஆண்டுடன் சரியாக பொறுத்துக. விதவை மறுமண சங்கம், ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, விதவை மறுமண சங்கம் வந்து 1861. பூனே சர்வாஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. அப்படின்னா 1க்கு 2, 2க்கு 3. ஆப்ஷன் ஏ ஆ. அடுத்த கொஷின். 1875 பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? 1875 தயானந்த சரஸ்வதி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் புகழ்மிக்க நூல் எது? சத்யார்த்த பிரகாஷ். குலாம்கிரி அப்படின்றது வந்து ஜோதிபாய் புலேது. இது வந்து சத்யார்த்த பிரகாஷ். 16வது கொஷின். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது ஆரிய சமாஜத்தின் முழக்கம். ஆப்ஷன் வந்து ஆ, பாம்பே. அதுக்கு 17வது கொஷின். இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஆரிய சமாஜம் வகுத்து கொடுத்த சடங்கின் பெயர் சுத்தி எனும் சுத்திகரிப்பு முறை. ஓகேங்களா? சுத்தி எனும் சுத்திகரிப்பு முறை. 18வது கொஷின். ஜீவன் என்பதே சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்று கூறியவர் யார்? 18வதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ, ராமகிருஷ்ண பரமஹம்சர். 19வது கொஷின். கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். 20வது கொஷின். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திர தத்தா. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சொற்பொழிவாற்றிய ஆண்டு 1893. பிரம்மஞான சபை 1875 எங்கு நிறுவப்பட்டது? பின்னர் 1886 இந்தியாவில் எந்த இடத்திற்கு மாற்றப்பட்டது?
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது வந்து ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை அடையாற்றில் நிறுவப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்க கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய செய்தித்தாள் எவை? நியூ இந்தியா காமன்வெல். ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா காமன்வெல். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அன்னி பெசன்ட் வந்து பெண்கள்லேயும் யூனிட் 8 வந்து பெண்கள்லேயும் வருவாங்க, ஐஎன்எம்லேயும் வருவாங்க. அதனால் வந்து அன்னி பெசன்ட்டை பற்றி ரொம்ப எங்கே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் நோட்ஸில் எழுதி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்னி பெசன்ட். அடுத்து 24வது கொஷின். ஜோதிபாய் புலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை 1852 எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் பி பூனேயில் நிறுவினார். பிராமணல்லாத மக்களுக்கு சுயமரியாதையோடு வாழ தூண்டுகோலாக ஜோதிபாய் புலே நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம். டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த மாதிரியே கேட்பாங்க. இந்த மாதிரி எதனா கொஷின் கேட்டாங்கன்னா லென்த்தாக இருக்கிற கொஷினை தாராளமாக நீங்கள் தெரிலன்ற பட்சத்தில் சூஸ் பண்ணலாம். எதுக்காச்சுனாச்சும் இந்த மாதிரி தமிழில் விளக்கம் கொடுத்துருக்காங்களா உண்மையை நாடுவோர் சங்கம்னு, இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு டைம் கேட்பாங்க. அப்போது நீங்கள் கொஸ்டின் தெரில ஆன்சரும் தெரில அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொல்கிறது வேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட அப்புறம் அது இது பண்ணலாம். கொஷினை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள்.